பிரதமர் நரேந்திர மோடி திடீரென, அதாவது எந்த ஒரு வார்னிங்கும் இல்லாம, அறிவுரைகள். நம்ம எனர்ஜிய ரொம்ப கவனமாக கையாளணும். பெட்ரோல், டீசல் எல்லாம் பயன்பாட்டை குறைக்கணும். ஸோ அது என்ன ஆயிருச்சுன்னா, அது ஒரு ஒரு சின்னதா ஒரு பேனிக்க தான் ஆக்சுவலா கிரியேட் பண்ணுது. ஸ்டாக் மார்க்கெட் மிக கடுமையாக வீழ்ந்தது. 2, 3 கீ பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. நம்பர் 1 ஒரு தேவையற்ற போர் ஈரான் மீது இஸ்ரேலும், அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு பெரும் தாக்குதலை ஆரம்பித்தன. அந்த தாக்குதலுடைய அடுத்தபடியாக ஈரான் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வளைகுடா நாடுகளின் மீதும் தாக்கியது. அவர்களுடைய பகுதியில் அருகில் இருந்த அந்த ஹார்முஸ் நீரிணைப்பு அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா கப்பல் போக்குவரத்துக்கு சோக் பண்ணிட்டாங்க. அதனால இந்த வளைகுடா நாடுகளில் இருந்து கச்சா எண்ணெயையும், இயற்கை எரிவாயுவையும், உரங்களையும், ஹீலியம் போன்ற பொருட்களையும் எடுத்துக்கொண்டு பிற நாடுகளுக்கு போக வேண்டிய கப்பல்கள்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆயிடுச்சு. கச்சா எண்ணெய் உற்பத்தியே மிக கடுமையாக குறைந்திருக்கிறது. உலகத்துல இருக்கக்கூடிய கச்சா எண்ணெய் சந்தை கொஞ்சம் ஆட்டம் கண்டு போனதுனால பிரைஸ் மிக கடுமையாக மேல போயிடுச்சு. அதன் விளைவாக முழுக்க முழுக்க இறக்குமதியை நம்பி இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய அந்நிய செலாவணி வெளில போயிட்டு இருக்கு. ஸோ நம்மளுடைய அந்நிய செலாவணி அதிகமாக வெளில போற காரணத்தினால டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வீழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸோ இதை ஒட்டு மொத்தமா வச்சு பாருங்க. ஒரு பக்கம் நமக்கு எனர்ஜி காஸ்ட் மேல போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அதோடைய நாக் ஆன் எஃபெக்ட், பங்குச்சந்தையில வீழ்ச்சி இருக்கு. எக்கானமியோடைய growth குறைய போகுது, growth ரேட் குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சென்ற ஆண்டு நாம் வளர்ந்த அதே விகிதத்தை விட சற்று குறைவாகத்தான் நம்முடைய ஜிடிபி வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறது ஏற்கனவே கணித்தாயிற்று. இன்னும் பல பிரச்சனைகள் வரப்போகின்றன. இது எதுவும் இந்தியா தானாக விரும்பி உருவாக்கி கொண்டதில்லை. ஒன்று இந்த உரம் என்பது. உரத்தின் உற்பத்திக்கு இயற்கை எரிவாயு ரொம்ப முக்கியமான ஒரு வேலையை செய்கிறது. அதனால தான் இந்த கேஸ் ஃபீல்ட் இருக்கக்கூடிய இடங்களுக்கு அருகில இந்த உர உற்பத்தி, அம்மோனியா, அதிலிருந்து யூரியா என்னும் உரம், இதை உருவாக்கக்கூடிய அந்த வேலையை செய்றாங்க. ஸோ அது கல்ஃப் பகுதிகள்ல ஒரு பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்து கொண்டிருந்தது. கடுமையாக குறைய ஆரம்பித்திருக்கிறது. இப்ப இந்தியாவுக்கு 3/4 75% தேவையான யூரியாவை மட்டும் தான் இந்தியா உள்நாட்டில் உற்பத்தி செய்கிறது. 25% நாம் வெளிநாடுகளை நம்பி இருக்கிறோம். அதுல ஒரு ப்ராப்ளம். இப்போ உலகத்திலேயே கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு வரப்போகிறது. உரத்துக்கான தட்டுப்பாடு வரப்போகிறது. இது எல்லாம் சேர்ந்து நம்ம எல்லாருக்குமே கஷ்டம் கொடுக்க போகிறது. அதை மனதில் வைத்து தான் பிரதமர் மோடி ஒரு வார்னிங் கொடுக்கிறாரு.